அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டிற்கான போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதாவது மாஸ்டர் டிகிரி அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஜி அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2025 ஆண்டிற்கான பிஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnau.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து அட்மிஷன் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கும். அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள வசதி எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் கொடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. பிஜி அண்ட் பிஹெச்டி அட்மிஷன் 2025-26 அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே கொடுத்திருப்பாங்க மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க அப்ளிகேஷன் ஓபன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அட்மிஷன் ஓபன் 2025-26 ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். The online application is for admission to program offered in Tamil Nadu Agriculture University School of Postgraduate Studies. Application fee is not refundable. Email ID submitted at the time of registration will be used for all correspondence until enrollment is completed. Change in email ID will not be permitted under any circumstance. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா step to follow அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Register yourself, verify email ID, அப்புறமா fill application form online, pay application fee, submit application அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். இந்த அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். enter your name கேட்டிருக்காங்க. உங்களது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அனைத்து தகவல் தொடர்புகளும் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணுக்கு தான் பரிமாறப்படும். ஆகவே தற்போது பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் மற்றும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு உங்களது டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு இதுல கொடுத்திருக்காங்க. டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் சுட் பி யுவர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா செலக்ட் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. டிகிரி கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் டிகிரி ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த கேப்சா செக்யூரிட்டி கோட் இங்க என்டர் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இமெயில் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. உங்க இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி வந்திருக்கக்கூடிய மெயில வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக எக்ஸிட்டிங் யூசர் லாகின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி யுவர் இமெயில் மற்றும் யுவர் பாஸ்வேர்டு உங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க வெல்கம் உங்க நேம் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மை டேஷ்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க லெஃப்ட் சைட்ல மை பேமெண்ட் ஆப்ஷன், மை குவரி, மை கம்யூனிகேஷன், டவுன்லோட் ப்ரௌச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த டவுன்லோட் ப்ரௌச்சர் அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் விளக்க குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். இந்த விளக்க குறிப்புல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிஜி அட்மிஷன் 2025-26 பத்திய அனைத்து தகவலுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் 2025-26 அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 34 பக்கங்களை கொண்டது. அனைத்து பக்கங்களையும் தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அட்மிஷன் டு TNAU போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஸ்கூல் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பிஜி அட்மிஷன் நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் 2025-26 அப்ளிகேஷன் should be filled and submitted through online mode only. வெப் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் should register with valid email ID and mobile number since the communications will be sent electronically through email only. Read all instructions carefully before filling the application online. And background details கொடுத்திருக்காங்க, introduction கொடுத்திருக்காங்க, highlights, strength details எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமா admission schedule கொடுத்திருக்காங்க, particulars, costing of admission notification and online application in TNAU website 10/10/2025. Last date for application receipt
10/11/2025. Scrutiny of application 11/11/2025 முதல் 17/11/2025 வரை. Notification of entrance examination 19/11/2025. Conduct of main entrance examination 30/11/2025. Notification of selection list 10/12/2025. Admission and payment of fee 22/12/2025. Registration of first semester 23/12/2025. இந்த மாதிரி தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் என்னென்ன பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர், எம்எஸ்சி ஃபாரஸ்டரி, எம்எஸ்சி செரிகல்ச்சர், எம்எஸ்சி கம்யூனிட்டி சயின்ஸ், எம்பிஏ, எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் இன் 34 டிசிப்ளின்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 34 வகையான பாடப்பிரிவுகள் பிஜில ஆஃபர் பண்றாங்க. டீடைல் ஆஃப் கோர்ஸ் ஆஃபர்ட் இன் வேரியஸ் கேம்பஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் என்னென்ன கோர்ஸ் எங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் ஆஃபர்டு கோயம்புத்தூர், மதுரை, கிள்ளிக்குளம், திருச்சி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இடங்கள்ல வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளது. இதுல அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ கோயம்புத்தூர், ஆக்ரோனமி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர். இந்த மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 34 வகையான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். The system of education is semester system with course work and this research being an essential part of all postgraduate programs. Duration of the programs, master degree programs 2 year 4 semester. அந்த அடிப்படையில் கால அளவு கொடுக்கப்பட்டுள்ளது. Eligibility for masters. Only those students who have studied in the state agriculture university, government aided agriculture colleges are eligible to apply for master programs. Verification of eligibility is based on course completion certificate, provisional degree certificate. Upon scrutiny of certificate, if found eligible during initial documents scrutiny only, the hall ticket will be issued to the candidate for PG entrance examination. Upon the verification of final original documents only, admission will be confirmed. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா மினிமம் OGPA aggregate requirements master ப்ரோக்ராமுக்கு கொடுத்திருக்காங்க. Eligibility details கொடுக்கப்பட்டுள்ளது. Qualified through GATB 2025 exam conducted by Regional Center for Biotechnology, Faridabad, Uttar Pradesh. BSc Agriculture, BSc Horticulture, BSc Honors Agriculture, Tamil Medium, BSc Forestry, BSc Sericulture இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடியவங்க பிஜி ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 4 ஆண்டு இளநிலை பட்டம் பெற்றவர்கள் பிஜி அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். Mode of application: students who qualified the GATB entrance examination can apply separately. Selected candidate will be admitted separately as per the university norms. அப்புறமா mode of selection கொடுத்திருக்காங்க. Students select under GBT sponsored program will be allotted to the Department of Plant Biotechnology, Center for Plant Molecular Biology and Biotechnology, Tamil Nadu Agriculture University, Coimbatore. Application procedure and fee details கொடுத்திருக்காங்க. A candidate shall apply for only 2 subjects in master program. Separate fee is to be remitted for each subject. All applicant should fill in the application by only online. அப்புறமா fee details கொடுத்திருக்காங்க. Master program 1 subject application fee 100. Processing and entrance exam charge 1500. டோட்டலா 1600 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். OBC, BC, BCM, DNC கேட்டகரிக்கு 1600 ரூபாய். SC, SCA, ST கேட்டகரிக்கு 1550 ரூபாய். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் 50, ப்ராசஸிங் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீ 1500, ஆக மொத்தம் 1550 ரூபாய். 2 பாடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ 100, ப்ராசஸிங் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சார்ஜ் 3000, ஆக மொத்தம் 3100 ரூபாய் செலுத்த வேண்டும். மெத்தட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபார் ஆல் மாஸ்டர்ஸ் programs, entrance examination will be conducted by physical mode only. Candidates are required to be present on the specified date and time for the entrance exam. Written test on the own experience at TNAU, Coimbatore. Request for change in the date, time will not be entertained. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மதிப்பெண் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் 75 மதிப்பெண்கள், ஜெனரல் அக்ரிகல்ச்சர் 15 மதிப்பெண்கள்,
ஆப்டிடியூட் 10 மதிப்பெண்கள். அந்த மாதிரி காம்பனன்ட் ஃபர்ஸ்ட், காம்பனன்ட் செகண்ட், காம்பனன்ட் 3 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆர் as follows. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்சரிங் த்ரூ OMR sheet. OMR sheet பூர்த்தி பண்ணக்கூடிய விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Read the instruction carefully given on the question paper. Write your registration number only in the space provided on the question paper and OMR sheet and now here else இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. OMR sheetல உங்களது பதில்களை எழுத வேண்டிய விதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள். OC ஓபன் காம்படிஷன் 31, பேக்வேர்டு கிளாஸ் BC 26.5%, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம் BCM 3.5%, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் Denotified community MBC and DNC 20%, scheduled caste SC 15%, scheduled caste அருந்ததியர் SCA 3%, scheduled tribes ST 1%. இந்த மாதிரி இடவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவா ஒரு வாட்டி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஹாஸ்டல் அகாமடேஷன், டிஸ்பியூட் ரெட்ரஸல், விண்ணப்ப படிவத்துடன் அப்லோட் பண்ணக்கூடிய ஆவணங்கள், சான்றிதழ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. செக்லிஸ்ட், பர்டிகுலர்ஸ், சாஃப்ட் காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த சிக்னேச்சர், ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், UG சர்டிஃபிகேட் ஃபார் மாஸ்டர்ஸ், UG and master certificate for PhD programs, scanned copy of all mark list, transcript card and single PDF file, scanned copy of community certificate, scanned copy of proof for date of birth, appendix 2 for differently abled students. இந்த மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அப்பெண்டிக்ஸ் 1 கொடுத்திருக்காங்க. சாதி வாரியாக கோடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு கோரி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ண வேண்டும். இந்த கோடு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கோடு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அப்பெண்டிக்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-26 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு பி ப்ரொவைடட் ஃபார் சீட் அண்டர் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த படிவத்தை நகலெடுத்து பூர்த்தி செய்து உங்களது விண்ணப்ப படிவத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல தெளிவா டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ், அப்புறமா அகாடமிக் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் டிக்ளரேஷன், ஃபைனலா பேமெண்ட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன், செலக்ட் கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ரெகுலர், இன் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், யூனிவர்சிட்டி அப்ளைங் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் 2 யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. உங்களுக்கு விருப்பமான யூனிவர்சிட்டியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிகிரி லாஸ்ட் ஸ்டடிட் ஃபார் ப்ரிஃபரன்ஸ், யூஜில என்ன படித்தீர்களோ அந்த டீடைல்ஸை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சப்ஜெக்டிவ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்டடி டீடைல்ஸ். அடுத்ததாக அப்ளிகண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், blood group, nationality, religion, differently abled if applicable கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா disability options, percentage of disability details எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அப்லோட் யுவர் disability certificate ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். 5 MB சைஸ்ல PDF அல்லது JPG, JPEG, PNG ஃபார்மேட்ல உங்க disability certificate இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா கேட்டகரி கொடுத்திருக்காங்க. BC, BCM, OC, SC. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ABC ஐடி இங்க என்டர் பண்ண வேண்டும். தற்போது கல்லூரிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ABC ஐடி எனப்படும் ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது தகவல்கள் அனைத்துமே எளிதில் பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக ABC ஐடி பயன்படுத்தப்படும். உங்க ABC ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ABC ஐடி எவ்வாறு இணையதளம் வழியாக உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து எவ்வாறு ABC ஐடி கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம். உங்க ABC ஐடியை இங்க என்டர் பண்ணி கோட் ஆஃப் கம்யூனிட்டி, ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல பார்த்த மாதிரி உங்க கம்யூனிட்டி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல அப்பெண்டிக்ஸ் 2ல கொடுத்திருந்தாங்க.
கம்யூனிட்டி டீடைல்ஸ், அந்த கம்யூனிட்டி கோடை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, அப்புறம் இ கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டூரிங் யூஜி ப்ரோக்ராம் எஸ்ஆர்னோ டிக் பண்ணிக்கோங்க. அதாவது முதல் பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆதார் லிங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், ஃபாதர் கார்டியன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதர் டீடைல்ஸ், மதர் நேம், மதர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. அப்புறமா ஆக்குபேஷன் டீடைல்ஸ், ஃபாதர் மதர் ஆக்குபேஷன் டீடைல்ஸ், இன்கம் ஆஃப் த பேரண்ட், இ இன்கம் சர்டிபிகேட் நம்பர் ஆஃப் த பேரண்ட். அப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ண உடனே அகாடமிக் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க. உங்க கல்வி தகுதி விவரங்கள், 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரை உள்ள கல்வி தகுதி விவரங்கள், படித்த ஆண்டு, பெற்ற மதிப்பெண்கள் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி உங்க முகவரியை பூர்த்தி பண்ண வேண்டும். தொடர்பு முகவரி, தற்போதைய முகவரி விவரங்கள் எல்லாம் தெளிவாக பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் டிக்ளரேஷன் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நம்ம செக் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி, அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல செக் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி ஃபைனலா ஃபீ பேமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்துற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் எல்லாமே செலுத்தி ஃபைனலா உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆகவே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2025ஆம் ஆண்டு பிஜி அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.